புது என்எஃப்ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 என்எஃப்ஓஸ் கிட்ட வந்திருக்கு அப்ராக்சிமேட்டாக. அண்ட் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இன்னொரு ஒரு 10-15 என்எஃப்ஓ வரும். அப்படின்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்கீம்ஸ் லான்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது நான் வர ஸ்கீம் எல்லாத்துலேயும் பணம் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக புதுசுன்றது என்னன்றதை புரிஞ்சுக்கணும். புதுசுன்றது உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு அது புதுசா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு ஏதாவது மார்க்கெட்டில் இருக்கிற ஃபண்டு புதுசாக இருந்தால் தான் அது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நீங்கள் யோசிக்கணும். மார்க்கெட்டில் புதுசாக வருதுன்னு நான் போய் வாங்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய பார்வையை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இல்லாத விஷயம் மார்க்கெட்டில் வருது, அப்போ தான் அது உங்களுக்கு புதுசு. என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி வந்து ஃபண்டு இருக்குது, அதே ஃபண்டு இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து லான்ச் ஆகுது அப்படின்னா நான் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இருக்குது அப்படின்னா, ஒரு புது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் அதில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.